ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சாதாரணமாக யாருக்கும் சவால் விட்டு சொல்கிறது கிடையாது. ஆனால் பல முறை நான் உனக்கு ஆறுதலும் தேறுதலும் சொல்லியும் எதுவுமே நடக்காததால், நீ ரொம்ப அசாத்திய நம்பிக்கையோடு இருந்த விஷயங்களும் கிடைக்காம போனதால் இப்போது நான் சொல்கிறதையும் அலட்சியமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் என்னை அலட்சியமாக நினைக்காத, இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறத கேட்டினா நிச்சயமாக நாளைக்கு நல்ல விஷயம் நடக்கும்னு உன்னிடம் சவால் விட்டு சொல்ல வந்தேன் என் செல்லமே. நேற்று வரைக்கும் நடந்ததையும் இன்னைக்கு காலையில் நடந்ததையும் கூட நீ நினைக்காத. எதை நினச்சும் யோசிக்காமல் கவலைப்படாமல் இந்த வராகி அம்மா மேலே முழு நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறத கேளு. என் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் கேளு. எங்கே நான் உனக்கு நல்லது செய்யாமல் போயிடுவேன், இந்த முறையும் உன்னை ஏமாத்திடுவேன் நினச்சினா நீ இதை கேட்கவே வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா என் பிள்ளைகள் யார் எந்த அளவுக்கு முழுசாக நம்பிக்கையோட 100% நல்ல எண்ணத்தோடு நான் சொல்கிறத கேட்குறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நான் சொன்னது போல் நல்ல விஷயம் நடக்கும். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கணுன்ற ஆசையோடு தான் அந்த பிராப்தம் உனக்கு இருப்பதால தான் உன் நல்ல மனசுக்காகவே நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு இந்த இரவு பொழுதில் உன்னை தேடி ஓடி வந்தேன். நீயே நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். காலமும் மாறப்போது, நானும் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். இத்தனை நாளாக நீ கடந்து வந்த கஷ்டமான பாதைகளை எல்லாம் மீறி உன் வாழ்க்கையை செழுமைப்படுத்த நான் வந்துட்டேன் என் செல்லமே. உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் துக்கத்தை மறைச்சிக்கிட்டு இன்னைக்கு நீ வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் நாளைக்கு இந்த உலகமே உன் வெற்றிக்காக சந்தோஷ கூச்சல் போட்டு கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சு உன்னை பாராட்டும்படி நான் செய்வேன். இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் உன் மனசில் இருக்க துக்கத்தையும் துயரத்தையும் ஒன்றுமில்லாமல் போக செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இன்னைக்கு வேணும்னா உன் கஷ்டத்தையெல்லாம் நீ மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியே சிரிக்கிறது போல நடிக்கலாம். ஆனால் நாளையிலிருந்து நிஜமாகவே நீ மனசார சிரித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதத்தில் தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நடத்த போகிறேன். நான் எப்போதும் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை விட உன் கைகளில் நான் சிறப்பானதை கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நீ கேட்டதை விட என் கண்களில் அதிகமாக கருணை அதிகம். அப்படிப்பட்ட கருணை பார்வையை ஓ மேலே செலுத்திய நான் நீ கேட்டதில் குறை வச்சிருவேனா அல்லது உனக்கு மிச்சம் வச்சிருவேனா? எந்த விதத்திலும் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நீ கேட்டதை விட சிறப்பாக அழகாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா செஞ்சு தரப்போகிறேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த மன கஷ்டத்தையும் காயத்தையும் மறந்து போகிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நாளைக்கு எல்லாமே சிறப்பாக செழிப்பாக வந்து சேரப்போகுது என் செல்லமே. என் ஆசீர்வாதம் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நீயும் மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராக இரு. இந்த வராகி அம்மா உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற போகிறேன். இனிமே உனக்கு எந்த கவலையும் வேணாம். உன்னுடைய குடும்பத்தின் எதிர்காலமே மிக சிறப்பானதாக மாறும்படி செய்ய போகிறேன். என்னை எதிர்ப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லாதது போலவே உன் வாழ்க்கையிலும் உனக்கு எதிரிகளே இல்லாத அளவுக்கும் உனக்கு எந்த கெடுதலும் கெட்ட விஷயங்களும் நடக்காத அளவுக்கு உனக்கு துணையாக இந்த சிம்மவாகினி வராகி அம்மா பாதுகாப்பு கவசமாக இருக்க போகிறேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியிற அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்ய போகிறேன். எப்போது நீ என்னை எதிர்பார்த்தாலும் நான் உனக்கு தரிசனத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையாக மாற்றுவேன் என இப்போதே உனக்கு உறுதியளிக்கிறேன். நீ போகிற இடத்துல பார்க்குற இடங்களில் பல இடங்களில் என்னுடைய உருவப்படத்தையோ அல்லது என்னுடைய திருவுருவத்தையோ பார்ப்பதின் காரணமே நான் உன் கூட இருக்கேங்கிறத உனக்கு உணர்த்துவதற்காக தான். நான் உனக்கு தரக்கூடிய இந்த தரிசனம்தான் உன் வாழ்க்கையை ராஜயோகத்தோடு கூடியதாக மாற்றப்போகுது. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது எந்த விதத்திலும் நான் உன்னை கஷ்டப்படவே விடமாட்டேன் என் செல்லமே. நீ அழுத நாள் ஒவ்வொன்றையும் நான் கணக்கில் எழுதி வச்சிருக்கேன். நீ வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் விலை உயர்ந்ததல்லவா?
அந்த கண்ணீருக்கான பதில் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரும். இனிமே உன் வாழ்க்கையில் நீ யாரையும் இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருமே உன் கூடவே இருந்து நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையும் அழகானதாக மாற்றி உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன். நான் உனக்காக இருப்பது போலவே உண்மையானவர்களும் நிச்சயம் உன் கூடவே இருப்பாங்க. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. நடக்க போகிற எல்லாமே நல்லதாகவும் நீ எதிர்பார்த்தது போலவும் இனி இருக்க போகுது என் செல்லமே. என்னுடைய கண்களும் கருணை பார்வையும் உன்னை நோக்கி இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் நல்லபடியாகவே இருக்கும். இந்த வராகியம்மா உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். மனசு சரியில்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற உனக்கு உன் மனம் முழுவதும் மகிழ்ச்சியாக மாறும்படி நல்ல விஷயத்தை தான் நாளைக்கு செஞ்சு தரப்போகிறேன். உன் உதட்டில் புன்னகை மலரும்படியும் உன் மனசெல்லாம் குளிர்ந்து நீ சந்தோஷப்படும்படியும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். உன்னை பற்றி புரிஞ்சுக்காம தப்பாக நினச்சிக்கிட்டு உன்னை காயப்படுத்தி பேசும் சில உறவுகளை நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் நீ யாருங்கிறதையும் உன்னுடைய நல்ல மனசு என்னங்கிறதையும் அந்த நல்ல குணத்தின் காரணமாக நீ முன்னுக்கு வருவதையும் நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன் என் செல்லமே. இன்னைக்கு வேணும்னா உன் கையில் காசு பணம் பெருசாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுக்காக நீ வருத்தப்படவோ பயப்படவோ அவசியமில்லை. உனக்கு தேவையான பணம் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும். நீ நினச்ச காரியமும் உனக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் இனி வருத்தப்படவே கூடாது என் செல்லமே. நீண்ட நாளாக நீ தவமிருந்து கேட்ட உனக்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா செஞ்சு தரப்போகிறேன். குழந்தை இல்லையே, எனக்காக ஒரு குழந்தையாக வந்து பிறக்கக்கூடாதா வராகி தாயே? எனக்கு ஒரு குழந்தை மட்டும் கொடுத்துட்டீனா நான் உன்கிட்ட வேறு எதுவுமே கேட்க மாட்டேன்னு என்னிடம் அன்பாக பிரார்த்தனை செய்த குழந்தைகளுக்கு குழந்தை வரத்தை நான் கொடுப்பேன். ஒவ்வொரு மனிதருக்கும் எவ்வளவு வயசு ஆனாலும் அவங்க எனக்கு குழந்தைதான். அப்படி குழந்தையாக இருக்கக்கூடிய உன்னை கண்ணீர் வடிக்க விட்டுட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். நீ என்கிட்ட என்ன வேண்டி கேட்டாயோ அதை நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். என் வீட்டில் நான் இந்த திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து நல்ல வரன் அமைஞ்சு குடும்பமும் குழந்தையும் குதூகலமா இந்த வீடே சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டவங்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தது போல நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். இத்தனை வருஷம் எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து அதை இதையும் செஞ்சு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஆனால் ஒரு நல்ல வேலை அமையாமல் நான் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கனே. எனக்கு எப்போது நல்ல வேலை அமையும், நல்ல வருமானம் வந்து என் குடும்பத்தை நான் தூக்கி வச்சு கொண்டாடி சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறேன். என் பிள்ளைகளுக்கும் நல்ல வேலையை நல்ல வருமானத்தையும் நிச்சயமாக அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. இப்படி என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக என்கிட்ட வேண்டுதல் வைக்கிறீங்க. ஒருத்தர் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், கல்யாணம் பண்ணி போன வீட்டில் நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு கேட்குறீங்க. இன்னொருத்தர் என் குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும், சந்தோஷமும் அமைதியும் வெற்றியும் அதிகமாகணும், என் தொழிலில் வளர்ச்சி அடையணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சாலும் என்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் தாயாக நான் இருந்து எல்லாருடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டுள்ள ஆளாகத்தானே இருக்கேன். நிச்சயமா என் பிள்ளைகள் அனைவருடைய வேண்டுதலையும் இந்த வராகியம்மா நிறைவேற்றுவேன்னு நம்பு. இத்தனை நாளாக நீ கலங்கிய அந்த கண்ணீர் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக அருவியாக பொங்கி வழியதான் போகுது. அம்மா தாயே, நான் கேட்டதை விட எனக்கு அதிகமாகவே கொடுத்துட்டீங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக அமைஞ்சிருச்சுன்னு கூடிய சீக்கிரம் எனக்கு நீ நன்றி சொல்கிறதுக்காக என் கோயிலுக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டு கண் கலங்கி ஆனந்த கண்ணீர் வடிக்க தான் போகிறேன். உன் பொறுமையும் உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. உன் வாழ்க்கை பாதையில் இப்போ குறுக்க இருக்கிற அத்தனை தடைகளையும் தடங்கல்களையும் உடைச்செறிஞ்சு இனிமே உன் வாழ்க்கையில் புது ஒளியை பரவச் செய்வேன். நீ எந்த அளவுக்கு என் மேலே பக்தியோட நம்பிக்கையோடு என்னை வணங்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு
உனக்கான எல்லா காரியங்களையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன். உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் வேறு யார் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ அத்தனை பேருக்கும் நான் நன்மைகளை நடத்தி கொடுக்குறேன். கண்டிப்பாக உன்னுடைய நம்பிக்கை ஜெயிக்கும். நாளைய நாள் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நாளை விடியலில் நீ கேட்ட வரம் ஒன்றை அன்போடு உன் கைகளில் தரப்போகிறேன். நீயும் அதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இரவு நேரத்தில் நீ யாருக்கும் தெரியாமல் தனியாக படுத்துக்கிட்டு கண்ணீர் வடிக்கிறதையும், யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு கண்ணை தொடச்சிக்கிறதையும், தூக்கமே இல்லாமல் தவிக்கிறதையும், பல விஷயங்களை யோசித்து வருத்தப்படுறதையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் கண்ணீருக்கு என்ன காரணம்னு தெரிஞ்ச பிறகும் நான் எப்படி அதை சரி செய்யாமல் இருப்பேன்? என் அன்பு குழந்தையான நீ கண்ணீர் வடிக்கிறத பார்த்து என் மனசு வாடி கருகி போகுது. அதனால தான் உனக்கான வரத்தை கொடுக்கணும்னு உன்னை பார்க்க வந்தேன். கண்டிப்பாக அதற்கான வேலைகளையெல்லாம் இரவோடு இரவாக செஞ்சு முடிச்சு நாளை விடியல்ல உன் வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்துட்றேன். உன்னுடைய வலிகளையும் மனவேதனைகளையும் உன்னுடைய உணர்வுகளையும் சில உறவுகள் புரிஞ்சுக்கலையே நினச்சி கண்ணீர் வடிக்காத. யாருக்கு எதை எப்படி புரிய வைக்கணுமோ அதன்படி நான் புரிய வைக்கிறேன். உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை மட்டும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா அது முழுவதையும் மகிழ்ச்சியாக நான் உனக்கு மாற்றி கொடுத்துருவேன். என் கண்ணு முன்னால் வந்து என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கக்கூடிய நீ இனி அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பாய். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. இனிமே ஒரு நாளும் நீ கலங்கி நிற்க தேவையே இல்லை. நீ நினச்ச காரியங்கள் அனைத்தையுமே நான் உனக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுத்துட்றேன். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது இனிமே உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். எந்த விதத்திலும் உன் முயற்சி வீண் போகாத அளவுக்கு நீ கேட்ட அத்தனையையும் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் காலடியில் இனிமே உனக்கான வளமும் செல்வமும் நல்ல நலமும் வந்து சேரும். எப்போதுமே வல்லமை கொண்ட வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசு. ஒரு வார்த்தை ஒருத்தனை கொல்லும், ஒரு வார்த்தை உன்னை வெல்லும்னு நான் சொல்லியிருக்கேன். வார்த்தைகள் மட்டும் சரியாக இருந்ததுன்னா உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வராது. ஏன்னா ஒரு மனுஷன் பாவம் செய்கிறதுக்கு காரணமாக இருப்பதும் அந்த வார்த்தைகள் தான். ஒரு மனிதன் தண்டனையை பெறுவதற்கு காரணமாக, தவறுகளை அள்ளி கொடுப்பதற்கு காரணமாக இருப்பதும் வார்த்தைகள் தான். நீ மட்டும் வார்த்தைகளை பார்த்து கவனமாக பேசினா உன் வாழ்க்கையில் அதுவே மிகப்பெரிய நல்ல விஷயமாக இருந்து உனக்கான ராஜயோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ கூடிய சீக்கிரம் சாதனையின் உச்சிக்கே போய்விடுவாய். இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடப்பதும் இனி நடக்கப் போவதும் என எல்லாவற்றையும் உனக்கு நன்மை தரும் விதத்தில் இந்த வராகி அம்மா நடத்தி தர்றேன். நீ நல்லா வாழணும்னு நினச்சினா நல்லா வேலை செய். இந்த உலகத்தை ஆளணும்னு நினச்சினா நீ சுயமாக தொழில் தான் செய்ய வேண்டும். ஏன்னா மொத்தத்தில் உழைச்சா மட்டும்தான் உச்சத்தை தொட முடியும். அடுத்தவங்களுக்கு கீழே வேலை செஞ்சினா மாதம் மாதம் சம்பளத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உழைப்பாளியாக வாழ முடியும். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நல்ல திறமையோட முழு மனசோட நம்பிக்கையோட சுயமாக ஒரு தொழில் செய்யும்போது உன் வாழ்க்கையவே உன்னால் கட்டி ஆள முடியும். ஆனால் எல்லாருக்கும் தொழில்ங்கிறது சரியாக வருமானது அவங்க திறமையை பொறுத்தது தான். உன் திறமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன்னுடைய மூலதனத்துக்கும் ஏற்றாற் போல நீ வேலை செய்யணுமா தொழில் செய்யணுமான்றதை முடிவெடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை உனக்கு வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ எந்த முடிவை எடுத்தாலும் கண்டிப்பாக உழைக்கணும் என் செல்லமே. நான் முதலாளி ஆயிட்டேன், நான் பெரிய வேலையில் நல்ல பதவியில் இருக்கேன்றதுக்காக நீ சும்மா உக்காந்தினா அதே இடத்துல உக்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எந்த அளவுக்கு நீ உழைப்பையும் முயற்சியையும் போடுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னால் உச்சத்தை தொட முடியும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ பேரானந்தத்தோடும் பெருமையோடும் உன் வாழ்க்கையை வாழ முடியும். உன்னை நோக்கி வரும் கர்ம வினைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன்.
உன்னை எதிர்நோக்கி வரும் எதிரிகளிடமிருந்தும் எதிர்மறையான எண்ணங்களிலிருந்தும் எதிர்மறை சக்திகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கையே நாளையிலேருந்து புதுசாக ஆரம்பிக்க போதுன்ற எண்ணத்தோட அந்த சந்தோஷத்தோட இந்த இரவு பொழுதை நிம்மதியாக தூங்கி எந்திரி. நாளைக்கு என் ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். நாளையிலேருந்து உனக்கு கிடைக்க போகிற முன்னேற்றத்தையும் உனக்கு நடக்க போகிற நல்ல விஷயத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை முழுவதுமே ஒரு மாபெரும் அற்புத மாற்றத்தை நிகழ்த்தப் போகிறேன்.